வாட் இஸ் ரியல் லேர்னிங்? அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் எஜுகேஷனிஸ்ட். அவர் வந்து டாக்டரேட் இன் சைக்காலஜி அண்ட் டாக்டரேட் இன் எஜுகேஷன். யார் அவருன்னா டெனிஸ் லிப்கி. டென்னிஸ், DENNIS, டெனிஸ் லிப்கி, LITTKY. இவரு ஒன்ஸ் அப்பான் எ டைம் அமெரிக்காவுல ஒரு ஒர்ஸ்ட் ஸ்கூலுக்கு, அதாவது என்டையர் யூஎஸ்ல ஒர்ஸ்ட் ஸ்கூல், அதான் மோசமான ஒரு ஸ்கூல், வெரி புவர், பணத்துல மட்டும் இல்ல அறிவுல எல்லாத்துலயுமே. அந்த ஸ்கூலுக்கு இவரு ஹெட் பிரின்சிபாலா போஸ்டிங். ஒரு சில வருடத்துல, ஒரு 2 or 3 years அந்த ஸ்கூல்ல த பெஸ்ட் ஸ்கூல் யூஎஸ்ஆ கன்வெர்ட் பண்றாரு இவரு. எப்படி அது சாத்தியம்? உங்கதான் விஷயம். அதுக்கப்புறம் அவர் மெட் ஸ்கூல், MET மெட் ஸ்கூல் ஆரம்பிச்சார். அது கொஞ்சம் ஒரு சில இதுல ப்ராப்ளம் ஆச்சு, வேர்ல்டு ஃபுல்லா ஆச்சு. ஓகே, இங்க வருவோம். அவர் என்ன யூஸ் பண்ணாராங்கன்னு கேட்டா, இந்த டெஸ்ட் தூக்கி போடுறாரு. சும்மா புத்தகத்தை படிச்சு பேப்பர்ல பிரசன்ட் பண்றது மட்டும்தான் லைஃப் கிடையாது. இது ஓரமா வை, டெஸ்டையும் ஓரமா வை. ப்ராஜெக்ட் பேஸ்ட் எஜுகேஷன், பிராக்டிக்கல். அவங்க சொன்னாங்களா ஸ்வேதா, பிராக்டிக்கல். அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் அதை கொடுக்குற. இப்போ ஒருத்தங்க ஒரு எலிஃபண்ட், ஒரு டைனோசரஸ் ஆர் எனி ஒன் அதை பத்தின ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த சயின்ஸ் டீச்சர் அந்த பர்டிகுலர், இப்ப எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லாம, அந்த எலிஃபண்ட் வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கோ, அதுக்குள்ள என்ன மாதிரி அது கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகுது, அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி, அதோடைய சயின்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயமும் சயின்ஸ் டீச்சர் சொல்லிடுவாங்க. அந்த ஹிஸ்டரி டீச்சர் அது எந்த காலத்துல இருந்து இருக்கு அதை பத்தின ஹிஸ்டரிய சொல்லி தருவாங்க. ஜியாகிரபி டீச்சர் அது எந்த மாதிரி லேண்ட்ல அது வளரும் அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. ஓகே, சோசியல் எப்படி இருந்தா இப்படி ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்தாங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது போக ஜூல இருந்து ஒரு மென்டரை கூட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டில இருந்து வர வைப்பாரு. இப்படி வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து பல விதமான கருத்துக்களை அந்த பர்டிகுலர் கிட்ஸுக்கு, அப்படி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு செய்வாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அந்த ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டை வச்சு அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் அந்த மாஸ் இதுல முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவ்வளவு பேர் இருக்கும்போது தைரியமா முன்னாடி நின்று அதை பத்தின பிரசன்டேஷன் கொடுக்கும். ஐ எம் சோ அண்ட் சோ, ஐ எம் டூயிங் சோ அண்ட் சோ, இதுதான் நான் பண்ண ப்ராஜெக்ட், இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட், இதுதான் இதோட கான்சிக்வன்ஸ், இதுல இருந்து நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற என்டையர் விஷயத்த அந்த குழந்தை போல்டா ஸ்டேஜ் ஃபியர் அவாய்ட். ஓகே, இப்படி எல்லா விஷயத்தையும் கொடுக்குறப்ப இந்த பர்டிகுலர் கிட்ஸ் அந்த டெக்ஸ்ட்லயும் நம்பர் 1 வந்துருச்சு. இதான் விஷயம். இதுதான் அவர் பண்ணார். இவர் ஒரு புக் எழுதியிருக்கார், பிக் பிக்சர். நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க, கூகுள் இதுல பார்த்து பாருங்க, bigpicture.com அவங்களோட வெப்சைட், bigpicture.com. அதுல அவர் அந்த புக்ல ஃபர்ஸ்ட் இதே இருக்கும். எப்படி தெரியுமா? த ரியல் லேர்னிங் இஸ் நாட் மெமரைசிங் நாலேஜ். ரியல் லேர்னிங் இஸ் நோயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு யூஸ் யுவர் நாலேஜ். இவ்வளவுதான் விஷயம். ஏற்கனவே நமக்குள்ள பொட்டன்சியல் ஹிடன் சொல்லியிருக்கிறாரு, நமக்குள்ள பொதிஞ்சிருக்கு. ஆனா அதை எங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது தாங்க இங்க லேர்னிங். ஹவு டு இன்டகிரேட் வித் யுவர் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இதெல்லாம் கத்துக் கொடுக்கறது தான் லேர்னிங். இன்னைக்கு பல வீட்டுல போய் பார்த்தா ஒரு கெஸ்ட் வருவாங்க, வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாது. வந்து தண்ணி குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா கேட்கறதுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கத்துக் கொடுக்கல. இதுதான் லேர்னிங். என்ன கத்துக் கொடுத்தோம்? ஏய், இங்க நின்றுட்டு இருக்க, போய் இன்னைக்கு நாளைக்கு டெஸ்ட், அதுக்கு படி. இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ண, ஒரு 2 மார்க்ஸ் படிச்சிருக்கலாம், ஒரு 3 மார்க்ஸ் படிச்சிருக்கலாம், 5 மார்க்ஸ் படி படி படின்னு அவங்களுக்கு எதையுமே கத்துக் கொடுக்கல. So that is not learning. Real learning is not memorizing the subjects. அப்ப real learning, how to
யூஸ் யுவர் நாலேஜ். இதுதான் மெயின். அப்போ நாம எதை எங்க எப்படி பயன்படுத்தணும், பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பேசணும், பப்ளிக்ல எப்படி பேசணும், நம்மளோட பிஹேவியர், ஆட்டிடியூடு, இதெல்லாம் கத்து கொடுக்கறது. ஓகே, சரி, இதை கரெக்ட் பண்ணோம்னா அது தானா வந்துருன்ற. அதுக்கு சார் நீங்க என்ன படிக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு அதை கேட்டுறாதீங்க. அதுதான் டெனிஸ் லிட்கே கொண்டு வந்து காட்டினேன். அவர் படிக்கூடாதுன்னு சொல்லல, அதை ஓரமா வையி, இன்னொன்னு கொடுத்தா அது வந்துருன்ற. நம்ம லேர்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வெறும் மக்கப் இருக்கக்கூடாது. இதுதான் முதல் பாயிண்ட். அதுக்கு நான் சுத்தி ஒழிச்சு எல்லாத்தையும் காட்டினேன். கடைசியா ஒரே வெள்ளவங்க, just mugging the subjects, it won't help you. So understand the concept, utilize it in your life.